இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இஎம்ஐ கட்டலன்னு உங்க போனை லாக் பண்ணிட்டாங்களா? தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்ததுன்னா மனசு பதறுதா, படப்படன்னு அடிச்சுக்குதா? கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு இப்ப ஆர்பிஐ மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நீங்க இனி பயப்பட தேவையில்ல. இன்னும் அப்ளிகேஷன்ல லோன் எடுத்தவங்க பயப்பட தேவையில்ல, பேங்க்ல லோன் எடுத்தவங்க பயப்பட தேவையில்ல, ஃபினான்ஷியல் கம்பெனில லோன் எடுத்தவங்க பயப்பட தேவையில்ல. நீங்க ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மொபைலை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இப்ப இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது. உங்க மொபைலை லாக் பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் 250 ரூபா நஷ்டஈடு அப்படின்றத அவங்க உங்களுக்கு வழங்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப வந்திருக்கக்கூடிய புது சட்டம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாங்க. அதாவது நான் லோன்ல வந்துட்டு மொபைல் வாங்கினேன், இஎம்ஐ 1 மாசம் கட்டல அப்படின்றதுக்காகவே என் மொபைலை வந்துட்டு லாக் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இதுக்கு ஒரு விஷயம் அப்படின்றத கொண்டு வராங்க. அது என்னன்னா, ஒரு மொபைல் அப்படின்றது ஒரு லோன் எடுத்தோம்னா, ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் இது பொருந்தாது. நகை கடன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கும் இது பொருந்தாது. ஃபோனை இஎம்ஐல வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபோனுக்கு இஎம்ஐ கட்டலைன்னா அந்த ஃபோனை லாக் பண்றாங்களாம். ஸோ இப்படி லாக் பண்ணும்பொழுது இதுக்கு ஒரு வரம்பு அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. நீங்க லாக் பண்றீங்க ஒரு மாசத்துக்கு மேல, அதாவது 1 மாசம் வரைக்கும். ஸோ அது எதுவும் இது பண்ணக்கூடாது. 1 மாசத்துக்கு மேல இதை வந்துட்டு லாக் பண்றாங்க அப்படின்னா, அப்போ இந்த லாக் பண்றதுக்கான சில விஷயங்கள் அப்படின்றதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, டோட்டலா அந்த போனை உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து லாக் பண்ணக்கூடாது. அதுல முக்கியமா இன்கமிங் கால், அதாவது இன்கமிங் கால் வருது இல்லைங்களா, அது அவுட் கோயிங் கால். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை லாக் பண்ணக்கூடாது. அதுவும் எமர்ஜென்சி கால்ஸ் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எதுவும் லாக் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இங்க லாக் பண்ணிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், என்னுடைய காசு எடுத்து போய் கட்டிட்டேன். அப்படி கட்டுன உடனே 1 மணி நேரத்துக்குள்ள அந்த போனை அன்லாக் பண்ணி விடணும். 1 மணி நேரத்துக்குள்ள அந்த போனை டோட்டலா ஃப்ரீ பண்ணி விடல அப்படின்னா 250 ரூபா வந்துட்டு ஃபைன். அதாவது எந்த நிறுவனத்துக்கிட்ட நீங்க கடன் வாங்கினீங்களோ அந்த நிறுவனம் உங்களுக்கு வந்துட்டு 250 ரூபா கொடுக்கணும், நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பயமாவே இருக்குது. இதுலயும் குறிப்பா இந்த பர்சனல் டேட்டாலாம் வந்துட்டு ஆக்சஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஜென்ரலா ஒரு போன்ல ஏன்னா காசு கொடுத்து வாங்க, இவங்க காசு கொடுக்குறாங்க, அந்த காசை திரும்ப கட்டலைன்னா அப்போ அவங்க பொருள் இல்லை அது. அப்படி இருக்கும்போது இது நீங்க பண்ணலாம். ஆனா பர்சனல் டேட்டாவெல்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. போட்டோவா இருக்கட்டும், ஃபைல் மேனேஜரா இருக்கட்டும், தனிப்பட்ட தகவல்களை எடுக்கக்கூடாது அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஆர்பிஐ. இதுல குறிப்பா இந்த நேரம் அப்படின்றதுங்க. இந்த நேரம் அப்படின்றதுல காலையில நம்ம 8 மணில இருந்து இரவு 7 மணிக்குள்ளதான் கலெக்ஷனுக்காக கால் பண்றதா இருக்கட்டும் அல்லது வீடு விசிட் பண்றதா இருக்கட்டும் இதை பண்ணணும். அப்படி வீடு விசிட் பண்றதுக்கு முன்னதாகவே ஒரு இன்ஃபார்ம் அப்படின்றத கொடுக்கணுமா. சும்மா டக்குன்னு வந்துட்டு இது பண்றது அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துடணும். இன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரு அந்த அப்படி இவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, லோன் வாங்கினவங்க, அவங்க வந்துட்டு இவங்கள்ட்ட விசாரிக்கலாம். நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, உங்க ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ப்ராப்பரா அவங்க வந்துட்டு வரணும். ஸோ ப்ராப்பரா அவங்க ஐடி கார்டு வியர் பண்ணிட்டு தான் வரணும். ஏதாவது ஒரு கடிதம் கொடுத்துருப்பாங்க. ஆமா, நான் ஒரு பேங்க் பேர் சொல்ல விரும்பல, அது நேஷனல் பேங்க் தான். ஸோ அந்த பேங்க்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, ஸோ அதுல என்னன்னா, நாங்க கலெக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கஸ்டமருக்கு ஒரு மெயில் போகும். மெயில் போயிட்டு இது போல இன்னார் இந்த பர்சன் வராரு, அவருடைய ஐடி கார்டு, அவருடைய பேரு, இதுதான் டீட்டெயிலோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது இப்ப கிடையாது, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கிளியரா மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படிதான் வந்துட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சும்மா வந்தவங்க போனவங்களெல்லாம் எடுத்து கலெக்ஷன் வேலைக்கு உள்ள விடுறது அப்படின்றதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்க வந்துட்டு கலெக்ஷன் வேலைக்கு அப்படின்றதுல கொஞ்சம் மிரட்டுறவங்களா, ஆள் நல்லா வாட்ட சட்டமா இருக்கான், இவன் நல்லா மிரட்டுவான் போல அப்படின்ற மாதிரி ஆள் இருக்கக்கூடாது. ஐஐபிஎஃப் அப்படின்றதுல, அதாவது வந்துட்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் பேங்கிங் ஃபைனான்ஸ் அப்படின்றதுல ஸோ ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ அதுல ஒரு 100 ஹவர்ஸ்க்கான கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அதுல சர்டிபிகேட் அப்படின்றது வாங்கியிருக்கணும். நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு டிஆர்ஐ சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு டெட் ரெக்கவரி ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஆர்பிஐ மூலியமா நடக்கக்கூடியது. இதுல வந்துட்டு 100 மார்க் வைப்பாங்க. அதுல வந்து 50+ எடுத்தாலே வந்துட்டு பாஸ் தான். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும்னா, டிக் பண்றது மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு எக்ஸாம். நீங்க நினைக்கலாம், ஸோ கலெக்ஷன் வந்துட்டு அப்படியே சந்தில் இப்படி நின்று கஸ்டமர் இப்படி வரும்பொழுது குறுக்க ஒளிஞ்சு நின்று, இல்லை அவர்கிட்ட வந்துட்டு நூதனமா பேசி கொஞ்சம் குறுக்கு வேலைகள்லாம் பேசி கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன, ஸோ பேங்க் எப்படி ஒர்க் பண்ணுது, ஏன் நம்ம அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்க வந்துட்டு குறிப்பா
இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பேங்க்ல என்னென்ன நாம்ஸ் இருக்கு, அதாவது ஒரு நம்ம எஃப்டி போடுறோம் இல்லைங்களா, எஃப்டி மினிமம் எவ்வளவு இருக்கு, மேக்சிமம் எவ்வளவு இருக்கு, அதாவது வந்துட்டு மினிமம் 7 நாள்ல இருந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டர் அப்படின்றது போட முடியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டெக்னிக்கலா ஸோ வந்து பேங்கை பற்றின கேள்விகள் தான் இருக்குமே தவிர, ஸோ எடுத்த உடனே கலெக்ஷனுக்கு அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி தரோம், இந்த மாதிரி நீ கலெக்ட் பண்ணும். இங்க போய் இருக்கிற ரூல்ஸை எடுத்து சொல்லு. அவங்க போய் திடீர்னு ரூல்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா எப்படி நீ பதில் சொல்லுவேன்? அதுதான் கலெக்ஷனுக்குன்னு வந்துட்டு இதே ரூம்ல உட்காந்து தான் நான், இதே இடத்துல உட்காந்து தான் நான் வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன். இங்கே தான் அட்டன் பண்ணேன், இந்த வீட்டுக்கு வந்து தான் அட்டன் பண்ணேன். ஸோ அதனால இந்த மாதிரி கம்ப்ளீட்டடான ஒரு நல்ல பர்சன், ஸோ வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கணும். அண்ட் அதே போல பேக்ரவுண்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றதையும் வந்துட்டு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே அது இருந்துச்சு. அது எப்படின்னா, பேங்கோடைய மெயின் வேலை ஐடி கார்டு ஹோல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடி கார்டு ஹோல்டருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படின்றது இருக்கும். மற்றபடி ஐடி கார்டு ஹோல்டர் இல்லாமல், இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும், வந்து வீட்டில் வந்து பண்ணுவாங்க, அடையார் இதுல இருந்து வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து 500 ரூபா ஃபீஸ் கட்டணும். ஆன்லைனில் எந்த ஏஜென்ட்டோ அவங்க பண்ணிடுவாங்க, எந்த இதில் நம்ம வேலைக்கு போகிறோமோ அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிடுவாங்க. அப்போ எனக்கு வந்துட்டு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இது அப்பயே இருந்தது. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருக்குமே இதை பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஃபீல்டில் கலெக்ஷனுக்குன்னு வந்தால், பேங்க்கில் வந்து ஐடி கார்டு ஹோல்டரோ ஐடி கார்டு இல்லையோ ஒரு ஏஜென்சிக்குன்னு ஒருத்தர் வராங்க, நீங்கள் வந்து ஒரு கலெக்ஷனுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா, ஸோ என்பிஎஃப்சி நிறுவனங்களில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக கால் ரெக்கார்ட் பண்ணணும். கால் ரெக்கார்டை மினிமம் வந்து மேக்ஸிமம் ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த கால் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஒரு ஃபோன் பண்ணும்பொழுது, சார் இந்த மாதிரி கால் ரெக்கார்ட் ஆகுது, இப்போ சில இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஐவிஆர் வாய்ஸ் வந்துடும், இது சரக்கு மற்றும் சேவை ஏதோ சொல்லுவாங்க சம்திங், அந்த மாதிரி சொல்லி இந்த கால் ரெக்கார்ட் செய்யப்படுது அப்படின்றத சொல்லுவாங்க, எங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்களோ கலெக்ஷனுக்காக, அவங்க உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுமா, இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு கலெக்ஷனுக்காக கால் பண்ணியிருக்கேன் சார், இந்த கால் வந்து ரெக்கார்டடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி தான் பேசணுமா. ஸோ இது ஃபியூச்சரில் எதனாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துன்னா இந்த ஒரு ரெக்கார்ட் ப்ரூஃபை எடுத்து இதை வந்து சரி பண்ண முடியும், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா எடுத்த உடனே ஃபோனில் இருந்து மிரட்டிட முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என் கூட, நான் கலெக்ஷன் போயிருக்கேன், நாங்கள் நின்றுட்டு இருக்கிறேன், அவர் வேற எங்கேயோ லோன் எடுத்திருக்காரு, அதையும் சொல்ல விரும்பல, அந்த பேரையும் சொல்ல விரும்பல, பியில் ஆரம்பிக்காது. ஸோ அந்த கம்பெனிலேருந்து ஒரு ஃபோன் வருது, அந்த கலெக்ஷன் பர்சன் ஃபோன் பண்ணுறாப்புல, அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு அவரை அறியாமலேயே அந்த கை அப்படியே படப்படப்படன்னு இப்படி ஆடுது. அப்படியே எனக்கு பாவமாக இருந்துச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், நிறுத்துங்க, எதுக்கு நீங்கள் இப்போ வந்து உங்கள் கை இப்படி நடக்குது, ஃபோனை கொடுங்க அப்படின்னு. ஃபோனை நீங்கள் அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் வச்சு பேசுங்க சார் அப்படின்னு பேசினா, யோ இங்கேயா இருக்கிற, இன்னும் காசு கட்டாமல் இருக்கிற, எங்கேயா இருக்கிற, வரேன் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிற. அந்த மாதிரி நான் பின்னாடி உடனே ஃபோன் வாங்கி பேசினேன். நானும் இந்த பேங்க்ல இருந்து தான் பேசுகிறேன். ஒரு கஸ்டமரை எப்படி, நீனா டிஆர்ஏ ஹோல்டு பர்சனா, நீ எக்ஸாம் எழுதிருக்கியா, உனக்கு எக்ஸாம்ல சொல்லி கொடுத்துருவாங்களா, எந்த ஏஜென்ட் நீ, ஒரு கஸ்டமரை இந்த மாதிரி நீ எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பேசுறீங்க, ஏன் உங்க கஸ்டமர்கிட்ட வந்து நான் வந்து நீனா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன், என் கஸ்டமர்கிட்ட நான் இந்த மாதிரி பேசினா ஒரு கஸ்டமர் என்ன சொல்ல இந்த வேலையை விட்டு நான் போயிடுறேன், இந்த வேலையை விட்டு போயிடுறேன், ஏன்னா என் பொழப்பு இதுதான், இந்த பொழப்பு விட்டு நான் போயிடுறேன் நான் அப்படின்னு. ஒருத்தர்கிட்டையும் நான் சண்டை போட்டது கிடையாது, ஒருத்தர்கிட்டையும் நான் முகம் சொல்லிச்சு பேசினது கிடையாது. ஏன்னா அது ஏன் காசு இல்லை, பேங்க்ல நான் ஒரு வேலை செய்யறேன், அங்கிருந்து நான் போய் இன்ஃபார்ம் பண்ண போறேன், இந்த மாதிரி சார் நீங்க கட்டல, காசு ஏன் சார் கட்டல, என்ன சார் ஆச்சு அப்படின்றத கேட்க போறோம். அவ்வளவுதான். இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எடுத்து சொல்ல போறேன். இந்த மாதிரி சிவில் இம்பாக்ட் ஆகும் சார், ஃபியூச்சர்ல பசங்களுக்கு ஏதாவது எஜுகேஷனல் லோன் போறீங்கன்னா அதுல பாதிக்க வரும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி லேட்டா கட்டுறதுனால உங்களுடைய சிவிலுக்கு ஒரு இம்பாக்ட் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல வட்டி அதிகமாக தான் சார் லோன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. சில நேரங்களில் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சில நேரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைச்சா வட்டி அதிகமாக கிடைக்கும். இதை சொல்லதான் நானு, நீ வந்து என் பணத்தை கூட, நீ காசை கூட, உன்னை வந்து கேஸ் உள்ள தள்ளிடுவேன். இது முக்கியமான அப்டேட் இதில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபோன் எடுத்தோன்னே, சார் நீங்கள் பணம் வாங்கிட்டு ஏமாத்துறீங்க, சீட்டிங் கேஸ் இது, நான் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறேன், நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே கொடுக்க போகிறோம், நீங்கள் அங்கே வந்து பேசிக்கோங்க. கோர்ட்டில் பாருங்க, இப்போ இருங்க, நான் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறேன், கோர்ட் நோட்டீஸ் வந்துருக்குது, என்கிட்ட தான் இருக்குது, நான் அனுப்புகிறேன். ஆனால் கோர்ட்லேருந்து நோட்டீஸ் சிலருக்கு வரும், அது ஓகே, அது அத்தாரிட்டி ரியலாக கோர்ட்லேருந்து வரணும் அது. ஸோ கோர்ட் நோட்டீஸ் அப்படின்றது 1 மாதம் கட்டல, 1 மாதம் 2 மாதம் கட்டல, இதுக்கெல்லாம் வராது. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 5-6 மாதம் கட்டல, பல வருஷங்களை கட்டல அப்படின்னா மட்டும்தான் அந்த கோர்ட் நோட்டீஸ் லோக்கலாத்துலேருந்து வந்துட்டு நோட்டீஸ் அப்படின்றது வரும். ஸோ அது வரும். பட் அந்த நோட்டீஸ் வருதுன்னு சொல்றதுல ஒரிஜினல் இல்லாமல் பொய் சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் சொல்றேன். அண்ட் அதே போல உங்க மேல கேஸ் ஃபைல் ஆகிடும், போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ கிரிமினல் கேஸை ஹேண்டில் பண்ற மாதிரி பேசுவாங்க. பட் இது கிரிமினல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து சிவில் கேசஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு ஸோ காவல்துறை அப்படின்றது இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. இதில்
ஸோ அதுக்கு வந்துட்டு இது சம்மந்தமே இல்லை. கோர்ட்டுக்கு போயிட்டு அது வேற ப்ராசஸ், அதெல்லாம் நம்ம இப்போ பேச வேணாம், அதெல்லாம் குழப்பிக்க வேணாம். ஸோ அதெல்லாம் கிடையாது. ஒரு மாதம் கட்டலினா இதுக்குள்ளே போகாது. அதனால இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிடுவோம், இந்த மாதிரி உங்க மேலே கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இங்கே உன் ஃப்ரெண்டை கூப்பிடு, இல்லை வந்து உன் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிடு, இல்லை வந்துட்டு உன்னுடைய இதில் கான்டாக்ட் நம்பர் இருக்கு பாரு, ஸோ அதுக்கெல்லாம் நான் கால் பண்ண போகிறேன், என்னையா நீங்க அப்படின்ற மாதிரி ஒருமையில பேசக்கூடாது. ட்ரெஸ் கோடிங்கே முக்கியம்னு சொல்றாங்க. அப்போ லோன் எடுத்தவங்க மேலே ஒருமையில பேசுறது அப்படின்றது எப்படி ஆர்பிஐ வந்து விட்டுருவாங்க? ஸோ இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் மக்களுக்கு ஃபேவரா, அதாவது என்னால் ஒரு இன்டென்ஷனல் டிஃபால்டர் இல்லாமல் சுச்சுவேஷனல் டிஃபால்டர், என்னுடைய நேரம் எப்படி இருக்கு, ஒரு மாதம் டைம் கிடைச்சா எல்லாத்தையும் நான் கட்டி முடிச்சிருவேங்க அப்படின்னு வந்துட்டு சூழ்நிலையால் கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இது எல்லாமே. சிலர்லாம் வேணுமே கட்டாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இது அப்ளிகேபிள் தான். ஸோ ஆனால் அது எப்படியா இருந்தாலும் நாளைக்கு அது நமக்கு தான் பேக் ஃபயர் அப்படின்றது ஆகும். ஸோ நம்ம வேணும்னே கட்டாமல் இருக்கிறதுக்கும் சூழ்நிலையினால கட்டாமல் இருக்கிறதுக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யாரோ ஒருத்தர் நம்மளை நம்பி லோன் தராங்க, அந்த லோன் அப்படின்றத நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணி அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறது, ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுறது நல்லது. எனக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால் கட்டவே முடியல, அப்போ யாரோ ஒருத்தர் என்னை நம்பி கொடுத்தாங்க தான், அவங்க என்னை வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சகிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல இதை ஒரு ப்ரூஃபாக கன்வெர்ட் பண்ணுங்க. பயப்படாதீங்க, தயவு செய்து பயப்படாதீங்க. இங்கே ஏமாத்துறவங்க தான் பயப்படணும். இங்கே வந்துட்டு என்னால் கட்ட முடியாது அப்படின்றவங்க தான் பயப்படணும். என்னால் கட்ட முடியலைங்க, இப்போதைக்கு கட்ட முடியலைங்க அப்படின்றவங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் அவன் சொல்லுவாங்க, அந்த சேனலில் சொன்னாங்க நீங்கள் கட்ட முடியாதுன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய ப்ராசஸ் அப்படின்றது இருக்குது. நான் ப்ராப்பராக எக்ஸாம் எழுதி நான் முடித்தேன். நான் அந்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். இது அடுத்த கட்டம் அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு லோன் வாங்கினோம்னா கட்ட வேண்டியது நம்ம கடமை. அந்த இடத்துல உங்களுடைய சுச்சுவேஷன், சூழ்நிலை இதெல்லாம் பொறுத்து தான் இது மாறும். ஒருவேளை ஒருத்தருக்கு கை கால் இல்லை, ஒரு நல்லா இருந்தப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா, அவருக்கு கை காலே இல்லை, அவரால் வேலைக்கு போக முடியாது, அது அடுத்த கட்ட ப்ராசஸ் அப்படின்றது போகும். இதெல்லாம் நம்ம தனி இனி வரும் வீடியோக்களில் உங்களுடைய சூழ்நிலை என்ன, எதனால் நீங்கள் கட்ட முடியல அப்படின்றத கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு வீடியோ அப்படின்றத உருவாக்கி கொடுக்குறேன். ஸோ என்ன வந்துட்டு ஆர்பிஐ ரூல்ஸ் இருக்கு, என்ன மாதிரி இந்த மாதிரி இதுக்கு எப்படி அணுகணும் அப்படின்றத சொல்கிறேன். இதெல்லாம் சொல்ல நான் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. ஸோ நான் அந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறேன், என்னுடைய அனுபவம் தான். இந்த நியூஸ் எல்லாம் ஆர்பிஐ அவங்க அஃபிஷியலில் வெளியே விட்டது தான் முக்கியமான விஷயம். ஸோ இதில் ஒரு சில இதெல்லாம் வழக்கம் போல இருக்கிறது, அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது, இந்த மொபைலுக்கு வந்துட்டு இந்த லாக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம், இன்னும் ஒரு சில விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2027 பிப்ரவரி 1 சம்திங் வந்துட்டு ஆரம்பிக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்க சொல்லிட்டாங்க. இது இன்னும் அமலுக்கு அப்படின்றது வரல. ஸோ ஆனால் மிரட்டுறது, இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறது, வீட்டுக்கு வந்து அசிங்கமாக பேசுறது, இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணினாங்கன்னா தகுந்த ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். முதல்ல நீங்கள் அந்த வங்கிக்கு ப்ரூஃபோட கன்வெர்ட் பண்ணி அந்த வங்கிக்கு கொடுங்க. அடுத்தது நீங்கள் ஒருவேளை அந்த வங்கி 24 to 48 hours ரெஸ்பான்ஸ் பண்ணல, அதை வந்து சரி பண்ணி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஆம்டஸ்மேனில், ஆர்பிஐல அஃபிஷியல் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் ஆம்டஸ்மேனில் கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிபில் ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இப்போ 800+ எப்படி மாற்றுறது, இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படின்றது, கடன்ல இருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படின்றதுக்கான நிறைய வீடியோஸ் லாஸ்ட் 2 days போட்டுட்ருக்கேன். மறக்காமல் அதெல்லாம் போய் பாருங்கள். ரொம்ப நன்றி.